வணக்கம் குட்டீஸ். நாம இப்ப இந்த வீடியோல 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 1ஓட இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தான் பார்க்க போறோம். புத்தக பயிற்சியும் வினா விடையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க லைக்ஸ் தான் எனக்கு ஒரு பூஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம மதிப்பீடு வினாக்கள் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அது. 2 மாத்திரை அளவுள்ள ஒரு எழுத்து சொல் தீ. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. நீங்க தெளிவா எடுத்து பிழை இல்லாம எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சிறுவினாதான். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் யாவை? விடை: எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். நான் இதை சேர்த்து எழுதியிருக்கேன். நீங்க தனித்தனியா எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா ஸ்கிரீன்ல ஃபிட் ஆகிறதுக்காக நான் சேர்த்து எழுதியிருக்கேன். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இந்த 5ம் தான் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. விடை: மெய் எழுத்து என்பது மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இழ், இல், இர், இன் ஆகிய 18ம் மெய் எழுத்துக்கள் ஆகும். வல்லினம் கசடதபர, மெல்லினம் ஞனன நமன, இடையினம் எரல வழல. இப்படிதான் நம்ம படிக்கணும். நீங்க மொத்தமா இத 5 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா மொத்தமா இப்படி எழுதுங்க. அப்படி இல்ல 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா இது மட்டும் போதும். மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுங்கன்னா இந்த 3 வரி மட்டும் போதும். ஆனா 5 மார்க்ஸ்ல கேட்கும்போது நீங்க இது முழுசாவும் எழுதணும். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இத போட்டுட்டு மெய்யெழுத்துக்களை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை 3 வகையா பிரிக்கணும். வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்டா இந்த 3 லைன் மட்டும் எழுதுங்க, அதுவே போதும். அடுத்து நம்ம பார்க்கலாம். தமிழ் எழுத்துகளுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. இதுவும் சிறுவினாதான். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு, அதாவது குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. குறில் எழுத்துனா குறைஞ்ச ஓசையில வர எழுத்துக்கள் எல்லாம் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. மெய் எழுத்தும் ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை. குறில் எழுத்து 1 மாத்திரை. நெடில் எழுத்து 2 மாத்திரை. இதுதான் தமிழ் எழுத்துகளுக்குரிய மாத்திரை அளவுகள். குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. நீங்க இதை படிக்கும்போது கவனமா தெளிவா படிங்க. நீங்க பெரியவங்கள ஆகிற வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயும் இந்த மாத்திரைன்றது தமிழ்ல வரும். அதனால இப்ப படிக்கும் போதே தெளிவா படிச்சு மனப்பாடமா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. அந்த பத்தி உங்களுக்கு புக்லயே கொடுத்திருப்பாங்க. பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் ஆரோக்கியமே அடிப்படை உழைப்பு. உடல் ஆரோக்கியமே அடிப்படை உழைப்பு. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? உணவு, உடை, உறைவிடம். உணவு, உடை, உறைவிடம். பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக. சுத்தம். அந்த பேராகிராஃபுக்கு பொருத்தமான தலைப்பு சுத்தம். சரிங்களா? இத கரெக்டா எடுத்து எழுதிக்கோங்க. அந்த பேராகிராஃப படிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு நீங்களே விடை எழுத முயற்சி செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்போ உங்களுக்கு கரெக்டா அந்த ஃப்ளோ வரும். அடுத்த பகுதி பாருங்க. பிறமொழி கலப்பின்றி பேசுக.
எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. இத பிறமொழி வார்த்தைகள் இல்லாம எப்படி சொல்லணும்னா, எங்க பள்ளியில் சுற்றுலா அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டுன்னா கூட்டிட்டு போறாங்கன்னு தான் அர்த்தம். கூட்டிட்டு போறாங்கன்றது ஒரு வழக்கு மொழிதான். நீங்க கூட்டிட்டுன்னும் சொல்லலாம், அழைச்சிட்டுன்னும் சொல்லலாம். ஆனா எங்க ஸ்கூல்லன்றதுக்கு பதில் எங்க பள்ளியில்னு மாத்திக்கோங்க. அழைச்சிட்டு போறாங்க. சரிங்களா? பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் அனுமதி, பர்மிஷன்னா அனுமதி, லெட்டர்னா கடிதம். பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். சொன்னாங்கன்றத சொன்னார்கள் அப்படின்னு மாத்திக்கோங்க. ஏன்னா தமிழ்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, மரியாதை வந்து வார்த்தைகள்ல நம்மளால கொடுக்க முடியும். அவங்க போனாங்க, இவங்க வந்தா, அவ இவன்னு சொல்லாம அவங்கன்னு சொல்லும் போது அது ஒரு தனி மரியாதையாவே இருக்கும். சொன்னார்கள், சென்றார்கள், வந்தாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேச்சிலேயே வந்து நம்ம மனசுல இருக்க மரியாதைய தமிழ் மொழியில வெளிப்படுத்த முடியும். சரிங்களா? அடுத்த பகுதி பாருங்க. மை என்னும் எழுத்தில் முடியும் சொற்களின் பட்டியல் தயாரிக்க. உண்மை, பொய்மை, பெண்மை, மெய்மை, வெண்மை, கருமை, பொறுமை, நேர்மை, மேன்மை, பன்மை, வன்மை, பெருமை, சிறுமை, வாய்மை, எருமை, கருமை. இது எல்லாமே மை என்னும் சொல்லுல எழுத்துல முடிகிற சொற்கள். தெளிவா எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க. கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. கரும்பு. இந்த கரும்புன்ற சொற்களை நம்ம இந்த கரும்புல இருக்க காரு இம்புன்ற எழுத்துக்களை மையமா வச்சு வேறு சொற்கள் உருவாக்கணும். சொற்கள் கரு, கம்பு. கவிதைன்ற சொல்ல கவி, விதை, கதை இப்படி மாத்தலாம். அதுக்குள்ளேயே இந்த கவிதைன்ற ஒரு சொல்லுக்குள்ளேயே இத்தனை சொற்கள் இருக்கு. பதிற்று பத்து. பதி, பத்து, பற்று, துதி. இது எல்லாமே பதிற்று பத்துன்ற ஒரு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்ட சொற்கள். பரிபாடல். பரி, பாரி, பல், பால், பாடல். இது எல்லாமே பரிபாடல்ன்ற ஒரு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்ட பல சொற்கள். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் தமிழ் மொழிக்கு உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போத பகுதி வந்து இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. புத்தகத்துல நிறைய சின்ன சின்ன சொற்கள் கொடுத்திருப்பாங்க. விண், மீன், மாலை, நூல்னு தனித்தனியா ஈரெழுத்து சொற்கள், மூவெழுத்து சொற்கள் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து நம்ம புதிய சொற்கள் உருவாக்கணும். என்னன்னு பார்க்கலாமா? விண்மீன், மணிமாலை, நீதி நூல், விண்வெளி, தமிழ் மாலை, கண்மணி, எழுதுகோல், தமிழ்மொழி, தமிழ் நூல், நீதிமொழி, விண்மீன், நீதிமணி, மணிமொழி, மீன்கண், நீதிமாலை, தமிழ்வெளி. இப்படி நிறைய சொற்களை நாம உருவாக்கி கொள்ளலாம். அடுத்த பகுதி பாருங்க. பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்புகளை நிரப்புக. அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு, ஊக்கம், என்றும், ஏற்றம்னு கொடுத்திருப்பாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. இத வச்சு இந்த தொடர்களை உருவாக்கணும். அன்பு தருவது தமிழ், ஆற்றல் தருவது தமிழ், இன்பம் தருவது தமிழ், ஈடு இல்லாதது தமிழ், உணர்வு தருவது தமிழ், ஊக்கம் தருவது தமிழ், என்றும் வேண்டும் தமிழ், ஏற்றம் தருவது தமிழ். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ வரிசையில இதை எடுத்து அழகா எழுதிக்கணும். ஓகேவா? இந்த பகுதி பாருங்க. இதுவும் புத்தக பயிற்சி தான். கட்டங்களில் மறைந்துள்ள பெயர்களை கண்டுபிடிக்க. பாரதிதாசன், பாரதியார், திருவள்ளுவர், ஔவையார், வாணிதாசன், கம்பர். இதுவும் தெளிவா எடுத்து எழுதிக்கோங்க. இதுவும் அந்த கட்டம் வந்து புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. அதோட விடைதான் இது. பாரதிதாசன், பாரதியார், திருவள்ளுவர், ஔவையார், வாணிதாசன், கம்பர். சரிங்களா? பிழை இல்லாம தெளிவா எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். புத்தக பயிற்சி நிரப்புறதுக்கு மட்டுமல்லாம
உங்க எக்ஸாம் ரிவிஷனுக்கும், டேர்ம் 1 ரிவிஷனுக்கும், காலாண்டு தேர்வு ரிவிஷனுக்கும் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு லைக் பண்ண மறந்துறாதீங்க. உங்க லைக்ஸ் தான் என்னோட பூஸ்ட். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தமிழ் பாடம் முழுவதும் இருக்கிற புத்தக பயிற்சியும் வினா விடையும் உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோல வந்துகிட்டே இருக்கு. பாய் குட்டீஸ்.